ஃபஸ்ட் டைம் ஆச்சரியமாக இருக்குது. அதிகமாக எங்கேயுமே நான் பார்க்கவும் முடியாது, ஷூட்டிங் விட்டால் ஓடி போயிடுறாள் நான். சரி, இது ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது. இந்த சங்கத்துக்கு நான் 93ல் வந்தேன். 93ல் நான் வரும்போது 93ல் நான் இந்த சங்கத்துக்கு முதல்ல டான்ஸராக வரும்போது நான் சாதாரண சில்வக்காரில் தான் வந்தேன். சாதாரண ஒரு பாட்டா சிற்பு, சாதாரண ஒரு பாட்டா சிற்பு. ஸோ முதல்ல நான் இந்த யூனியனுக்கு வரும்போது 93 சாதாரண சிற்போடு தான் இந்த யூனியனுக்கு வந்தேன். ஸோ இந்த யூனியனுக்கு காலடி வச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான், உங்களுக்கு தெரியும், நான் ஒரு 6வது ரோல் ஆடி டான்ஸ் ஆடி, எங்கள் மாஸ்டர் தெரியும், ராஜசுந்தரம் பிரபுதேவா மாஸ்டர், எங்கள் மாஸ்டர் ராஜசுந்தரம் மாஸ்டர். அப்போது அவங்கக்கிட்ட நான் 6வது ரோல் ஆடி, 4வது ரோல் ஆடி, 2வது ஆடி, 1வது ரோல் ஆடி, இப்படி வந்து ஒரு அசிஸ்டண்ட் ஆகி, அப்புறம் ஒரு மாஸ்டர் ஆகி, இன்றைக்கி மாஸ்டர் ஆகி 2001 மாஸ்டர் ஆனேன். இன்றைக்கி 2025 வருஷம் ஆயிடுச்சு நான் மாஸ்டர் ஆகி. இந்த ஃபெப்ரவரியோட யாரோட இதுவும் இல்லை, நம்ம தனி தான். இப்போத்துலேருந்தே தனியாகவே இருந்துட்டோம், தனியாகவே வந்தோம், தனியாகவே தான் எல்லாமே, நம்ம வாழ்க்கை தனியாக தான். ஸோ இதுதான் சமீபத்தில் இந்த சங்கத்தோட விஷயங்கள் வந்து எப்போவுமே உங்களுக்கு தெரியும், டான்ஸர்ஸும் சரி, டான்ஸ் மாஸ்டர்ஸும் சரி, எப்போவுமே ஒரு சங்கத்துக்குள்ளே தான் அவங்களோட எல்லாமே. அதாவது வெளியில் வராது. நாங்கள் அடிச்சுக்கிட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடாக இருந்தாலும் சரி, அது என்றைக்கும் நாங்கள் வெளியில் கொண்டு போனதில்லை இது வரைக்கும். நாங்கள் இங்கே சண்டை போட்டுப்போம், மீட்டிங்கில் சண்டை நடக்கும். வழக்கமாக எல்லா சங்கம் மாதிரி தான் எங்கள் சங்கத்துலேயும் மீட்டிங்கில் சண்டை நடக்கும். ஜெயிச்சா ஒரு ஆப்போனன்ட் இருப்பாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு ஜெயிக்கிற டீம் இருக்கும், ஒரு ஆப்போனன்ட் இருப்பாங்க. அது வந்து சகஜம். ஸோ நம்ம சங்கத்துலேயும் எப்போவுமே அது ரெகுலர் தான். பட் இது வெளியில் போனதில்லை இது வரைக்கும். அது நம்ம சங்கத்துக்குள்ளே நடக்கும், நம்ம சங்கத்துக்குள்ளே சரி பண்ணிப்போம். இது வரைக்கும் நம்ம சங்கத்து விஷயங்கள் வெளியில் போனதில்லை. ஃபஸ்ட் டைம் இது வெளியில் கொண்டு போயிட்டாங்க. அதுதான் நடந்த விஷயங்கள். ஸோ அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நேற்று கூட 1-2 நண்பர் வெளியில் இருந்தாங்க. நான் எங்கே தப்பிச்சு ஓடிடுவேன்னு நினச்சி, நான் ஓடலாம் இல்லை, நாளைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் போனேன். யார்? வினோத்னு ஒருத்தன். அப்போ நான் இல்லை, நாளைக்கு நான் கொடுக்குறேன்னு தான் சொல்லிட்டு போனேன். ஒரே நிமிஷம் வாங்க, இப்படி வாங்க, நீங்கள் வர முடியாது சொன்னாங்க. சந்துக்குள்ள பூந்து வாங்க, வாங்க. சரி வாங்க, சரி. ஸோ இதுதான் விஷயம். நம்ம சங்கத்து விஷயங்கள் இது வரைக்கும் வெளியில் போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நேற்று நடந்தது. பட் இப்படி ஒன்று நடக்கும்னு சொல்லியிருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கலாம். பட் ஒன்றுமே இல்லை, திடீர்னு வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி மீட்டிங் கூட அவங்க கொடுத்த இடத்துல தான் நம்ம கொடுக்கணுன்ட்டு தான் இன்றைக்கி அதே இடத்துல வச்சோம். இல்லைன்னா நீங்கள் மட்டும் மேலே வச்சு ஏசி ரூமில் கொடுக்குறீங்க, நாங்களாம் இங்கே இதில் கொடுத்தோன்னு சொல்லிட்டு போகிறாங்க தான் இங்கே அதையும் கொடுக்குறோம். இதுதான் நடந்த விஷயங்கள். இப்போது தள்ளுமுள்ளு ரீசெண்டாக நீங்கள் கேட்பீங்க, யாராவது கேட்குறீங்களா? நம்ம கேட்போம் சார். நீங்கள் முதல்ல பேசுங்க. அங்கே எங்கேயோ வந்து கேட்குற மாதிரி பேசுங்க சார், நீங்கள் பேசுங்க. இல்லை தள்ளுமுள்ளுன்றது இப்போ நீங்கள் கேட்க போகிற முதல் கேள்வியாக தான் இருக்கும். அது ஒரு தள்ளுமுள்ளு நடந்தது உண்மைதான். அது என்னன்னா, ஒரு கனடாவில் இருக்கார் அவர். நம்ம அவர் டான்ஸ் மாஸ்டர் தான். பட் அவர் இங்கே பண்ணுறதில்ல. அவர் கனடா போய் செட்டில் ஆகிட்டார். அவர் மோர் தென் 20-25 இயர்ஸ் அங்கே தான் இருக்கார். அவர் கனடாவில் என்ஆர்ஐ கேட்கலான்னு சொல்லி, கனடாவில் என்ஆர்ஐ அவர் இப்போ என்ஆர்ஐ இருக்கார். ஸோ அவரை வந்து இப்போ வெளியூரில் இருக்கிறவங்க ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் போடுங்க